நில்லுங்க. யார் நீங்க? எங்கே போகிறீங்க? அண்ணே, நான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லைண்ணே. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சார் யாரையும் பார்க்க மாட்டார் மேடம். அண்ணே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ணே. நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்தா போதும் அண்ணே. 5 நிமிஷம் அண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா, நீங்கள் இங்கேயே இருங்க. சார் உள்ள மீட்டிங்கில் இருக்காரு, நான் கேட்டு வரேன். தேங்க்ஸ். ஓகேவா? லாஸ்ட் குவார்ட்டர் டார்கெட்டை மார்க்கெட்டிங் டீம் ரீச் பண்ணல. யோர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தி மார்க்கெட் விசிபிலிட்டின்னு நான் சொல்லியிருக்கேன்ல சார். ஆக்சுவலி அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூஸ். ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்க போது பேசுங்க. என்னது இது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. சாரி பாஸ், எந்துதான் சொல்ல அப்புறம்ண்ணா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சரி சரி, அப்புறம் பண்ணுறேன். இது அப்புறம்ண்ணா. சாரி பாஸ், சாரி கேஸ். ஹே, என்னாச்சு? இன்னைக்கு எல்லாருக்குமே கண்டினியூஸா கால் வருது. மீட்டிங்கை சண்டே வச்சிருக்கல, அதான். ஸோ எல்லாருக்கும் கண்டினியூஸாக கால் வருது. சாரி காய்ஸ், என்ஜாய் யுவர் ஹாலிடே. நாளை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்துருக்கு சார். பொண்ணா? பொண்ணா? யார் அது? யாருன்னு தெரில சார். விஷயம் என்னன்னே சொல்ல மாட்டாங்க சார். உங்ககிட்ட தான் பேசணுமா? வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, என்ன விஷயம்னு கேட்டு வாங்க. சரிங்க சார். டேய், ரொம்ப ஓட்டாத. அப்புறம் ஆமா, நான் மேலதான் இருக்கேன். நான் வந்துடுறேன். நண்பா, அப்புறம் நான் அவரை கால் பண்ணிட்டே இருக்கா. போலாமா? போலாம் வா. போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றதுக்கு இங்க வெயிட் பண்றது எவ்வளவோ பெட்டர். இன்னைக்கு எப்படியாவது அவரை மீட் பண்ணியே ஆகணும். இல்லனா இந்த பிரச்சனை முடியவே முடியாது. இப்பவே இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிடணும். அண்ணா, உள்ள போலாமா? மேடம், சாரு நீங்கள் யார் என்னன்னு கேட்டு வர சொன்னார் மேடம். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நானே நேரில் சொல்லிக்கிறேனே. இல்லை மேடம், இப்போ போய் கேட்டதுக்கு அந்த திட்டுறாரு மேடம். நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லாமல் உள்ளே விட முடியாது மேடம். எங்க காரும் உங்க சாரோட காரும் மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு தான் நான் அவரை ஒரே ஒரு தடவை நேரில் மீட் பண்ணி சாரி கேட்கணும். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். இல்லைம்மா, இப்போ உடனே போய் திரும்ப அவர்கிட்ட கேட்க முடியாது. உள்ள பார்ட்டி நடக்குது. நீங்கள் வேணா கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரிங்க. சரிம்மா. வா கௌதம், வா. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? Yeah, it's over. இங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஜானகி, he is my son. கௌதம். கௌதம் சார் உங்க சன்னா? ஆமா. உங்களுக்கு இவ்ளோ பெரிய சன்னா? ஆச்சரியமா இருக்கே. அது கௌதம் என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் வைஃபோட சன். It's a pleasure meeting you all. Please enjoy the party. ஆன்ட்டி, மாயா எங்க? ஐயோ, அவளும் கௌதம் மாதிரி தான். எப்பவுமே வேலை வேலைனே இருப்பா. She is a workaholic, you know. அடுத்த வாரம் ஒரு ஃபேஷன் வீக் இருக்குல்ல, அவளோட ஸ்டுடியோல தான் அதுக்கு ஆடிஷன் நடக்குது. ஆக்சுவலி
அவ அங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எல்லா வேலையும் தான் தான் செய்யணும்னு நினைப்பா. அவ்வளவு பொறுப்பு அவளுக்கு. என்னாச்சுன்னு மேடம் நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சார் ரொம்ப பிஸியாக இருக்கார். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது மேடம். அண்ணன் இப்படி சொன்னா எப்படின்னு? அவர் எப்ப நான் வெளியே வருவாரு? நான் வெயிட் பண்றேண்ணே. அவரை மீட் பண்ணியே ஆகணும் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி ஓகே. அஸ்வினி இங்க வா. வரேம்மா, இதோ வந்துடுறேன். என்னம்மா? ஏய், சந்திரிகாவை யாரடி இன்வைட் பண்ணது? ஐயோ, லேடிஸ் கிளப் குரூப்ல தெரியாம இன்விடேஷன் அனுப்பிட்டேன். அம்மா, அந்த சந்திரிகா ஆண்டி அவங்க பொண்ணுக்கும் கௌதம் அண்ணாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு திரும்ப திரும்ப அலையன்ஸ் பத்தி பேசி உயிரை எடுத்துட்டு இருக்காங்கம்மா. ஹாய் சகுந்தலா. ஹாய், வாங்க. வாட் a pleasant surprise. Nice meeting you here. தேங்க்யூ. உங்க பிஸி ஷெட்யூல்ல உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தான் கூப்பிட மறந்துட்டீங்க. அட்லீஸ்ட் பார்ட்டிக்காவது கூப்பிட்டீங்களே. தேங்க் காட். ஆண்டி, கௌதம் எங்க? கௌதமா இங்கதான் இவ்ளோ நேரம் இருந்தான். ஆண்டி, அங்க பாருங்க, அங்க இருக்கான் கௌதம். ஆமாமா, அங்கதான் இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, மாயா ஸ்டுடியோ. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. மம்மி. ஹாய் மேடம், ஐ அம் பாபி. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹாய் பாபி. Hi. நான் இங்க ஃபேஷன் டிசைன் Okay. ஆடிஷனுக்காக வந்திருக்கேன். யுவர் குட் நேம் ப்ளீஸ். அதிதி. ஆனா உங்க பேர் லிஸ்ட்லயே இல்லையே. வாட்? ஐம் சாரி. ஹலோ 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 பாபி பிரதர், இப்படி படக்குன்னு பேரே இல்லைன்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இங்க இருந்து தான் எங்களுக்கு கால் வந்தது. சொல்லு அதிதி. ஆமா, மாயா மேம் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. சாரி மேடம், மாயா மேடம் லிஸ்ட்ல இல்லாத யாரையும் ஆடிஷன் விடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க மேடம். ஹலோ ஹலோ மிஸ்டர் பாபி. என்ன மம்மி இப்படி சொல்லிட்டு போறான்? புரியலையே. கேர்ள்ஸ் லைன் அப், கம் ஃபாஸ்ட். அவதான் மாயாவா இருக்கும் போல இருக்கு. அவகிட்ட போய் பேசு. போ போ போ. மாயா மேம். வெஜிடேரியன்லாம் லான்ல. அப்படியா? ஆமா, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹாய் கௌதம். ஹாய். ஹாய். நீங்க? நான் தான் அஞ்சு. என்ன ஞாபகம் இல்லையா? முன்னாடியே நாம ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. சாரி, ஞாபகம் வரல. ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியாம இந்த குருவி எப்படி மீட் பண்ணா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங். மா, அவ அண்ணன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாமா. அம்மாவும் பொண்ணும் பண்ற டிராமால கௌதம் விழாம இருக்கணும். அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் அழகா இருக்கீங்க. சந்தோஷ், சந்தோஷ்,
இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல. என்னது மீட்டிங்கா? அதான் கேன்சல் பண்ணியாச்சே. ரொம்ப அவசரமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். டேய் மீட்டிங் அதான் கேன்சல் பண்ணிட்டோமே. உன்னை கொல்ல போறேன். கேன்சலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வாடா. அதான் கேன்சல். நண்பா நண்பா, என்ன நண்பா? வாடா. நில்லு. ஓ நண்பா, ஏன் நண்பா இப்படி பண்ற? ஏண்டா ட்ராப் பண்ண பாக்குறாளே, அவகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஏதாவது சொன்னா நீ என்னைய மாட்டி விட பாக்குறியா? அதுக்கு இல்ல நண்பா. ஏய் வாய மூடுடா. நண்பா, ஒரு பொண்ணு உன் கையை பிடிச்சு அப்படியே வழியிறா, நீ என்ஜாய் பண்ணாம ட்ராப் பண்றான்னு சொல்ற, சானிடைசர் வச்சு கழுவுற. இதான் உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்காம இருக்கு. டேய் வளராத. 2 நிமிஷம் அவகிட்ட பேசிப்பாரு, உனக்கே புரியும். டேய் அங்க பார், எப்படி பாக்குற பாரு. நல்லா தானே பாக்குறா, அவளுக்கு என்ன? டேய் பேசாம நீ அவளே கல்யாணம் பண்ணிக்க. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நீ அவகிட்ட போய் உன்னை பத்தி ஓவரா பில்டப் கொடு. உனக்கு பெரிய ஸ்டேட்டஸ், நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு 2 நிமிஷம் பேசு. அவ உன்கிட்ட வழி இல்லைன்னா நீ சொல்றத நான் கேட்கிறேன். இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சேலஞ்ச். வெயிட் அண்ட் வாட்ச். ஹாய் பியூட்டி. சாரி, நீங்க யாருன்னு தெரியலையே. That's okay. I will introduce myself. I'm Santosh. துபாயில் கோல்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ சோலார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். So nice. பிஸ்னஸ் டுடே, ஃபார்ச்சூன், ஃபோர்ப்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் மேகசின்ஸ் எல்லாம் என்னை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் படித்தது இல்லையா? இல்ல. ஓ மை காட், இல்லையா? நல்ல வேலை இல்லைன்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பேன். சந்தோஷ், எஸ் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். டு பி ஃப்ராங்க், நீங்கள் மிஸ்வேல் மாதிரியே இருக்கீங்க. எஸ், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நோ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா? Why not? Sure. I will give you. அதுல மெயின் நம்பர் 987934. கரெக்ட்டா சொல்லிட்டேனா? கரெக்ட்டா சொல். சந்தோஷ், சந்தோஷ், யார் இவங்க? உங்களுக்கு வேண்டியவங்களா? ரொம்ப வேண்டியவங்க. ரொம்ப வேண்டியவர்னா? பொண்டாட்டி. சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ். அதான் சொன்னேனே, என் பொண்டாட்டின்னு சொன்னேனே. அப்ப உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சிங்கிள்னு சொன்னீங்களே. ஆஹா, ஓ சிங்கிளா? இல்ல டபுள். வீட்டுக்கு வா, உன்னை நிரந்தரமா சிங்கிளா? என்னக்கா இப்படி பண்ணீங்க? அப்புறம் சந்தோஷமாடா உனக்கு. அப்புறம் நம்ம லைஃப் ஹிஸ்டரி தான் சொல்லிட்டு இருந்தேன். டேய் கௌதம், டேய் இப்போ நான் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் கண்டோம். போடா. அப்புறம் இந்த பணக்காரனுங்களே இப்படிதான் போல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். மம்மி டைம் பாரு, லேட் ஆகுது. ஐயோ, 2.5 மணி நேரம் ஆச்சா? இவங்க என்னடி 2.5 மணி நேரமா உட்கார வச்சுட்டு சும்மா ஏதாவது சாப்பிடுன்னே சொல்றாங்க. அந்த பாபி வராரு, கேளுங்க. நீ கேளு மம்மி. மேடம், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இதெல்லாம் நல்லா கேளுப்பா. எங்களை ஏன்பா இப்படி சும்மா உட்கார வச்சிருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உங்களை மாயா மேடம் ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி வெயிட் பண்றது? அவ ரெடி ஆக வேணாமா? ரெடி ஆகணுமா? பின்ன மேக்கப் காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஆடிஷனுக்கு ரெடி ஆகணும்ல. ஆடிஷனா? ஆடிஷன் தான் அப்பவே முடிஞ்சிடுச்சே மேம். வாட்? என்ன விளையாடுறீங்களா? இங்க இருந்து போன் வந்ததுனால தானே நாங்க வந்தோம். உங்க மாயா மேடம் பெரிய ஃபேஷன் டிசைனரா இருக்கலாம், நாங்களும் ஒண்ணு கம்மி இல்ல. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மிஸ் கோயம்புத்தூர் 1988. மம்மி நீங்க இவ்ளோ நேரம் ஐயோ அதித்தி அதித்தி ஏய் இந்த தண்ணி குடிமா. மேடம் ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லுவா? இல்ல இல்ல நான் ஓகே. ஜீவா ஹலோ எவ்ரிபடி, மே ஹேவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த கெட் டுகெதருக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரமே இதே மாதிரி ஒரு அகேஷன்ல நாம திரும்பவும் மீட் பண்ணலாம். அப்படி என்ன அகேஷன் பாக்குறீங்களா? அது நம்ம மாயாவோட மேரேஜ். மாயாவுக்கு கல்யாணமா? வாவ். ஆமா, யார் அந்த லக்கி பாய்? அதித்தி, are you okay? இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணா. இங்க எதுக்குமா வந்தீங்க? ஆடிஷன் இருக்கு வாங்கன்னு இவங்க தான்ப்பா சொன்னாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க தானே வர சொன்னீங்க, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? அது என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? சார் நான் இல்லை சார். நீங்க இல்லைன்னா வேற யாரு? நான் தான் வர சொன்னேன். எனி ப்ராப்ளம்? ஆடிஷன் பண்ண போறது இல்லைன்னா ஏன் இவங்களை வர சொன்னீங்க? அதை விடு, எனக்கு வேற வழி தெரியல ஜீவா. ஏன் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணை எவன்டி கல்யாணம் பண்ணிப்பான்? இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதானே எவனாவது ஒரு இளிச்சவன் தேடிக்கிட்டு வருவான். கௌரவமான எந்த ஃபேமிலியாவது இந்த பொண்ணை ஏத்துப்பாங்களா? எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு, ஆனா இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு இவளை எவன் தலையிலாவது கட்டி வைப்பாங்க. எங்க வீட்டுக்கே வந்து என் தங்கச்சி பத்திய பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னு பாக்குறேன். என் தங்கச்சிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய சாதனை பண்ண தெரியுமா அவ? இண்டஸ்ட்ரியில கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் என் தங்கச்சி யாருன்னு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. Never dare to speak like this. வெளியே போங்க, போங்க. வாமா, வா போலாம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் தங்கச்சிக்கு எந்த மாதிரி பையனை பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லார் முன்னாடியே என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். நல்ல பெரிய இடத்து பையனா பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் பண்ணி வைப்பேன். உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், எவ்வளவு மெசேஜ் பண்ணேன், எதுக்கு அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியா? ட்ரைனிங்காக மலேசியா போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நீ உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இரு, ஆனா என்ன காண்டாக்ட் பண்ணிருக்கணும்ல? ஏன் பண்ணல? ஏன் நீ உங்க வீட்ல யாரையுமே காண்டாக்ட் பண்ணலையா? காண்டாக்ட் பண்ணியா பண்ணலையா? ப்ளீஸ் என்ன அவாய்ட் பண்ணாத ஜீவா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஐ நீட் யூ, ஐ லவ் யூ. மாயா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நமக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருக்கலாம்,
அதை பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக இப்படிலாம் பண்ணாத. ஓகே ஓகே, எனக்கு இது போதும். ஐ அம் ஹாப்பி ஜீவா, ஐ அம் ஹாப்பி. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நம்ம விஷயத்துல ஃபேமிலி இன்வால்வ் பண்ணாதன்னு. நான் திரும்பவும் சொல்றேன், என் வீட்டு ஆளுங்களை இதுல இன்வால்வ் பண்ணாத. காட் இட்? ஏன் இப்படி சொல்ற? ஏன் இப்படி சொல்ற? அப்படின்னா நான் லைஃப்ல அம்மா போலாம். ஜீவா ப்ளீஸ், ஜீவா ப்ளீஸ். அம்மா போலாம். ஜீவா, ஜீவா போகாதே ஜீவா. இன்னைக்கு அவரை பார்க்க முடியுமா முடியாதா? மேடம், எவ்வளோ நேரம் தான் இப்படி நின்றுருப்பீங்க? சார் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்கிறேன்ல, அங்கே கேட்டுக்கிட்ட ஒரு சேர் இருக்குது, நீங்கள் போய் கொஞ்ச நேரம் அங்கே உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். ஹலோ